அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டு கிச்சனை பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்தது. ஃபுல்லா எண்ணெய் பிசுக்காதான் இருந்தது. எல்லா திங்ஸும் அப்படி இப்படிமா இருந்தது. முன்னாடி எல்லாம் அம்மா கிச்சனை நல்லா நீட்டா தொடச்சு கிளீனா தான் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டு அப்படிங்கறதுனால பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லன்னா செய்ய முடியலையான்னு தெரியல. அதனால ரொம்ப மோசமா தான் இருந்தது. சரி, இதை பார்த்துட்டு நம்ம கை எப்படி சும்மா இருக்கும். மகாராஷ்டிரால நம்ம வீட்டு கிச்சனு நல்லா நீட்டா இருந்தாலே உட்காந்து 78 வாட்டி தொடச்சி நீட்டா வச்சிட்டு இருப்பேன். அதனால இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்ல உள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்து இந்த மாதிரி கீழே வச்சுட்டேன். எனக்கு கவுண்டர் டாப் ஃபுல்லா என்ன பிசுக்கா தான் இருந்தது. அது சும்மா நார்மலா துணி போட்டு தொடச்சாலாம் போகாது. அதனால ஃபுல்லா நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இப்படி கீழே வச்சாச்சு. அப்புறம் ஒரு ஜக்கு நிறைய நல்லா தண்ணி ஊத்திட்டு ஸ்க்ரப்பரை நல்லா சோப்புல முக்கி நல்லா தேய்ன்னு எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அது போக டைல்ஸையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அப்புறம் அப்படி தண்ணி ஊத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா எண்ணெய் பிசுக்கு எல்லாம் சூப்பரா போயிருச்சு. அப்படி ஸ்டவ் பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வுக்கு வந்தனா ஃபுல்லா எண்ணெய் பிசுக்குதான். அந்த பர்னர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை நார்மலா துணி போட்டு தொடச்சாலாம் போகாது. அதனால குளிப்பாட்டிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தண்ணி ஊத்தி சோப்பு எல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்து நல்லா குளிப்பாட்டியாச்சு. இப்ப ஸ்டவ் நல்லா பளபளன்னு ஆயிருச்சு. அது போக மிக்சி, இண்டக்ஷன் ஸ்டவ்னு அது எல்லாமே ஈர துணி போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். அப்புறம் மசாலா ஜாமெல்லாம் போட்ட சின்ன சின்ன டப்பா இருக்குல்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணலான்னு பண்ணும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம வீட்டு கிச்சன்ல எப்படி ஷெல்ஃப், ரேக்கு, செராமிக் ஜாருன்னு சூப்பரா கிச்சன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதே மாதிரி அம்மா வீட்டு கிச்சனையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நிறைய திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்துச்சு. அதனால இந்த டப்பாக்கள் எல்லாம் பெருசா கிளீன் பண்ணல, சும்மா லைட்டா ஈர துணி மட்டும் வச்சு தொடச்சி எடுத்து அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும்னு பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கறத இதுக்கப்புறம் உள்ள வீடியோல காமிக்கிறேன். அது போக அந்த புது திங்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா கிச்சன் எப்படி செட் பண்ண அப்படிங்கிற வீடியோவும் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். எண்ணெய் பாட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல யூஸ் பண்ண எண்ணெய் பாட்டிலா தான் இருந்தது. இப்போ இந்த ஆயில் டிஸ்பென்சர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம், கிச்சனை சூப்பரா செட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சன் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. அம்மா வீட்டு கிச்சனை இப்படிதான் கிளீன் பண்ணேன். பாய்.